வெல்கம் டு விஜே டாட்டர்ஸ் பெசன்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 4 கண்டினியூஷன் தான். ப்ரீவியஸ் வீடியோவில் உள்ள பிளேசஸ்லாம் பார்த்துட்டு இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கோவாவில் உள்ள ஃபேமஸ் பிரிட்ஜு மேண்டோவி பிரிட்ஜ். இது பார்த்தீங்கன்னா நார்த் கோவாவுக்கும் சவுத் கோவாவுக்கும் இடையில இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருந்தது. லைட்டிங் எஃபெக்டோட சைடில் மேலே எல்லாமே லைட்டிங் செட் பண்ணியிருந்தாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா வரத்துக்கு லேட் ஆகிட்டு அதனால் வீடியோ கவர் பண்ண முடியல. சரி மார்னிங் எழுந்திரிச்சு வீடியோ கவர் பண்ணிக்கலான்ட்டு மார்னிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பெல்லா வில்லா ஹோம் ஸ்டே. இங்கே தான் நாங்கள் வந்து நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சிங்கிற ஏரியாவில் வந்து இருக்குது, அதாவது நார்த் கோவாவில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் ஸ்டே. இதை ரன் பண்ணுறவர் வந்து ஒரு தமிழ் ஃபேமிலி தான் இதை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து காண்டாக்ட் நம்பர், ப்ரீ புக்கிங் ஆல்சோ அவைலபிள். இஃப் யூ வாண்ட் யூ கேன் புக் இட். ஆக்சுவலாக வந்து இவர் வந்து ஒரு டாக்டர், அவங்களோட ஃபேமிலி தான் இதை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பில்லாவில சுற்றி பார்த்தீங்கன்னா சில ரிசார்ட்டு, சில ஹோம் ஸ்டேலாம் இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்குது. இந்த ஏரியாவே சைலண்ட்டாக நீட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து அவுட் சைடு தான், பட்டு சேஃப் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே என்ட்ரி ஆனோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் ஸ்டேயில் என்ட்ரி ஆகிற மாதிரியே இல்லை, ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரியே இருந்தது. எங்கே பார்த்தாலும் கார்டனிங், மரம் செடி கொடிகள் அது மாதிரி தான் இருந்தது. இங்கே பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வெயிலில் தான் போயிருந்தோம், வெயிலே தெரியல உள்ளே போகும்போது, அவ்வளோது கூலிங்காக இருந்தது. இதான் வந்து வில்லாவில் ஒரு ரிசப்ஷன். அதுக்குள்ளே தான் போகிறோம் இப்போ. இது என்ட்ரன்ஸு, இங்கே தான் ரிசப்ஷனு. இந்த பாருங்கள், இந்த ரிசப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா ஃபோட்டோஸ், பெயிண்டிங், பில்லோ, சோபா நிறையா வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்கவே நீட்டாக இருக்குது. மேலே லைட்டிங்கு. இது ஆக்சுவலாக வந்து டூப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன ஏரியாலாம் பக்கத்தில் இருக்குது. வித்தின் 10 கிலோமீட்டர்லேயே இங்கே ஒரு 10 பிளேசஸ்ட்டு இருக்குது. அதுவும் கைடும் பண்ணுறாங்க. இந்த பிளேஸ் போங்க, இது நெக்ஸ்ட்டு போங்க அப்படின்ட்டு கைட் பண்ணுறாங்க. பார்க்கவே நீட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இன்சைடு ஹோம் ஸ்டேலையும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கார்டன்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோவாவில் உள்ள ஃபேமஸ் பிளேசஸ்லாம் நிறைய இருக்குது. அதோட ஃபேமஸ் பிளேசஸ் தான் வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் நேமாக வச்சுருக்காங்க. லைக் பாகா, அகோடா, தூத்சாகர் அப்படின்ட்டு ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து ஒவ்வொருட கோவோட ஃபேமஸ் பிளேஸ் நேமை வச்சுருக்காங்க. இங்கேயும் பாருங்கள் நிறையா ஃபோட்டோஸ், பெயிண்டிங். இன்சைடு ஹோம் ஸ்டேலையும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கார்டனிங் மெயின்டைன் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி பெயிண்டிங், ஃபோட்டோஸ் அது மாதிரி தான் நிறையா இருந்தது. இங்கே பாருங்கள் தெரியுதுப்பா, இது வந்து மேலேருந்து கவர் பண்ணுறோம். கீழே வந்து ரிசப்ஷன். ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். அங்கேருந்து தான் இதை கவர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்சைடும் பாருங்கள் நிறையா வந்து கார்டன் மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்கவே நீட்டாக க்ளீனாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இங்கே வந்து ஒரு டைனிங் ஹால் இருக்குது. டைனிங் ஹால் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காமன் டைனிங் ஹால் தான். இங்கே ஃப்ரிட்ஜு ப்ளஸ் வந்து ஹாட் வாட்டருக்கு வந்து கெட்டல் இருக்குது, டோஸ்டர் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு இங்கே வந்து இப்போ வந்து ரூஃப் டாப் இருக்குது. நம்ம செகண்ட் ஃப்ளோர் அது, அங்கே தான் போயிட்டுருக்கோம். ரூஃப் டாப்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெயிண்டிங், கார்டன் இதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பாருங்கள் ஃபோட்டோஸ் இது மாதிரி தான் இருக்குது. நீட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கேயும் பக்கத்தில் வந்து நிறையா வந்து மரங்கள், செடிகள், கொடிகள்லாம் இருக்கிறதுனால ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இங்கே பாருங்கள், இது வந்து நிறைய பாருங்கள் சிலைகள்லாம் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசார்ட் இருக்குது. அந்த ரிசார்ட்டோட ஸ்விம்மிங் பூல் தான் அங்கே தெரியுது. அங்கேயும் வந்து நிறைய மரங்கள்லாம் இருக்குது. அதனால் பார்க்குறதுக்கே கூலிங்காக இருந்தது, நீட்டாக இருந்தது. நிறைய இங்கே பாருங்கள் நிறைய சிலைகள் எல்லாம் இருந்தது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைனிங் டேபிள் வந்து இருக்குது ரூப் டாப்லையும், அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா இந்த ஹோம் ஸ்டே பார்த்திங்கன்னா ஒரு வந்து பீச் வியூ. ஆக்சுவலாக அது வேங்கியூனியம்ங்கிற பீச். ஆக்சுவலாக அதோட வியூ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம இந்த வேங்கியூனியம் பீச் பார்த்திங்கன்னா வித்தின் 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. நம்ம இதை வெக்கேட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம். இதை சுற்றிலும் பாருங்கள் அந்த வியூ தான் அது. பார்க்கவே சூப்பராக நீட்டாக இருந்தது. இங்கே பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பெயிண்டிங், ஃபோட்டோஸ் அது மாதிரி தான் இருந்தது. நிறைய பிளேசஸ்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இங்கே வந்து பெயிண்டிங்காகவும் அதை ஃபோட்டோவும் வச்சுருந்தாங்க. இது வந்து இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போகலாம். மேலே போயிட்டு நம்ம ஃபோட்டோ, வீடியோ எதுவும் எடுக்கணும்னா எடுக்கலாம். எங்கே பார்த்தாலும் சுற்றிலும் பார்த்திங்கன்னா க்ரீனிஸாக தான் இருந்தது. பார்க்குறதுக்கே ஒரு கூலிங் எஃபெக்டோடு நல்லா இருந்தது. இப்போ வந்து நம்ம எந்த ரூமில் ஸ்டே பண்ணிடுறோங்கிறத காமிக்கிறேன். இங்கே வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா 7 to 8 ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது. டிஃப்ரெண்ட் ரூம் டைப்ஸு. 3 பெட்டு, 4 பெட்டு, டபுள் பெட்டு, சிங்கிள் பெட்டு அது மாதிரிலாம் இருக்குது.
இப்போ இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து 4 அடல்ட்டு 1 சைல்டு போயிருந்தோம். 1 சிங்கிள் பெட்டு வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்டு ப்ளஸ்ஸு ஒரு டபுள் பெட்டில் சிங்கிள் பெட்டு கொடுத்துருந்தாங்க. 4 மெம்பர்ஸ் அதில் படுத்துக்கலாம். 4 to 5 மெம்பர்ஸ் அக்காமடேட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சோபா இருந்தது, ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று இருந்தது. இங்கே ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் வரைக்கும் நம்ம அக்காமடேட் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு நம்ம லக்கேஜும் அக்காமடேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பால்கனி இருக்குது. இந்த பால்கனிலேருந்து பக்கத்தில் உள்ள ரிசார்ட் வந்து தெரியுது. அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், ஒவ்வொரு ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெயிண்டிங் எஃபெக்ட்டு, ஃபோட்டோஸ் இது மாதிரி தான் நிறையா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நீட்டாக இருந்தது. இங்கே வந்து பாத்ரூம் டாய்லெட்டும் இருக்குது, ஹாட் வாட்டர் ஆப்ஷன் இருக்குது. ஒவ்வொரு பெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பர்சனுக்கும் பார்த்தீங்கன்னா டவலு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பில்லோ ப்ளஸ் சின்ன சின்ன பில்லோ இதெல்லாம் எக்ஸஸாக இருந்தது. நீட்டாக இருந்தது. பாத்ரூம் டாய்லெட்டும் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு கபோர்டு இருக்குது. நம்ம லக்கேஜஸ்லாம் இங்கே வந்து அக்காமடேட் பண்ணிக்கலாம். ரூம் ரெண்ட்டும் பார்த்திங்கன்னா வந்து ரீசனபிளாக தான் இருக்குது மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது. இப்போ ஆக்சுவலாக இந்த ரூம் பார்த்திங்கன்னா 3500. வெளியிலலாம் போனீங்கன்னா இதோட ரெண்ட்டு பார்த்திங்கன்னா 5000 ப்ளஸ் அது மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் ஒர்த்து, நம்ம வந்து இங்கே ஸ்டே பண்ணுங்கிறது ஒர்த்து. நீங்கள் ப்ளஸ்ஸு இங்கே ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இது வந்து சேஃப் அண்ட் செக்யூர். நம்ம கோவா ஃபஸ்ட் டைம் வர்றோம், நம்ம எப்படி இருக்குன்னு தெரியாது, பசங்களோட வரோம், ஃபேமிலியோட வர்றோம், கொஞ்சம் ரிஸ்கியாக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே ஸ்டே பண்ணுங்கள். பெல்லா வில்லா இதோட நேமு, ஹோம் ஸ்டே விச் இஸ் லொக்கேட்டட் இன் நார்த் கோவா, பஞ்சிம் ஆர் பனாஜி அப்படிங்கிறாங்க இந்த ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து மினி டிஃபன். ஆக்சுவலாக இந்த மினி டிஃபனில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுதுன்ட்டா ப்ரெட் ஆம்லேட்டு, ஒரு பூரி வைக்கிறாங்க, ப்ளஸ்ஸு வந்து ஃப்ரூட் சாலட், ப்ளஸ் பிஸ்கட் அண்ட் வாட்டர் பாட்டில் ஆல்சோ அவைலபிள். ப்ளஸ்ஸு ஃபுட்டு, லஞ்சு, டின்னர் வேணாலும் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கலாம், ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேங்கூனியம் பீச்சு. இந்த பெல்லா வில்லாவை சுற்றியும் ஒரு 10 பிளேசஸ் மேலே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வேங்கூனியம் பீச்சு. இது வந்து வித்தின் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது அந்த பெல்லா வில்லா ஹோம் ஸ்டேலேருந்து. இது பார்த்தீங்கன்னா தாஜ் ஹோட்டலில் கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா தாஜ் ஹோட்டலில் தான் அந்த மேப் காமிக்கும். ஆக்சுவலாக அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த தாஜ் ஹோட்டலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் போகும். அந்த கட்டிங்கில் வந்து காரை வந்து அவுட் சைடில் தான் பார்க் பண்ணிவிட்டு நம்ம நடந்து போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 வே இருக்குது. லெஃப்ட் சைடு கிடையாது, இந்த ரைட் சைடில் உள்ள வேலாம் போகணும். இந்த ரைட் சைடில் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து வாக் பண்ணிங்கன்னா அந்த பீச்சுக்கு போயிடலாம். பீச் வந்து சைலண்ட்டாக நீட்டாக இருந்தது. அங்கே யாருமே இல்லை. மேபி மார்னிங்கில் என்னன்னு தெரியல. பார்க்கவே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோவாவில் உள்ள ராஜ்பவன் வந்திருக்கோம். இது வந்து இதுதான் ராஜ்பவன் என்ட்ரன்ஸு. இங்கே வந்து அலோவ் பண்ணலை, இன்சைடு வந்து யாரையும் அலோவ் பண்ணலை. அதனால் வெளியிலேயே நாங்கள் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து ஃபோட்டோஸ் வீடியோலாம் எடுத்தோம். இதுதான் அதோட என்ட்ரன்ஸு. இதிலே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பீச் வியூ இருக்குது. இது வந்து கார் பார்க் பண்ணிக்கலாம். இங்கே தான் கார் பார்க்கிங். கார் பார்க் பண்ணிவிட்டு இது வந்து எஸ்டேட் பீச் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஹார்பர் இருக்குது. அந்த ஹார்பர் வியூ இது ராஜ்பவன்லேருந்து பார்க்கவே நீட்டாக இருந்தது. அங்கே யாரும் அலோவ் பண்ணலை. பட் வந்து நம்ம இங்கேருந்து வந்து இந்த பீச் வியூ வந்து பார்த்துக்கலாம். சூப்பராக இருந்தது, சைலண்டாக இருந்தது. மேபி இந்த ராஜ்பவன்லையா பவன் இருக்கிறதுனாலையா என்னன்னு தெரியல, யாருமே க்ரௌடு அதிகமாக இல்லை. இங்கே கடைகளும் அதிகமாக இல்லை. அதனால் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீட்டாக பார்த்தோம். இங்கே வந்து ஃபோட்டோஸ் வீடியோ இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பாருங்கள் பக்கத்தில் ஒரு ஃபேமிலி கூட இருந்திருந்தாங்க. அதை பார்த்துட்டு இங்கே சில ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்புறமா கிளம்புனோம். பாருங்கள் சில ஃபோட்டோலாம் எடுத்தோம். பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஹீட்டாக இருந்தது கொஞ்சம், இருந்தாலும் அதே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். மேடம் பாருங்கள் வந்து ராஜ்பவனில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு உடனே இங்கேருந்து கிளம்பிட்டோம். அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணல. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து கேஎஸ் கேலங்கியூருங்கிற ஒரு ரிசார்ட்டில் தான் வந்து ரூம் புக் பண்ணியிருக்கோம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆன் த வேல இருக்கோம். இங்கே பாருங்கள் இங்கேருந்து பீச் வியூவு. இதான் வந்து அந்த பிரிட்ஜி, கோவாவில் உள்ள ஃபேமஸ் பிரிட்ஜி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பீடாக போயிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து எனக்கு ரூமுக்கு போனதுக்கப்புறம் மெசேஜ் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீடு வந்து போயிருக்கீங்க அப்படின்ட்டு 1000 ரூபீஸ் பே பண்ணுங்கள் அப்படின்ட்டு எனக்கு வந்திருந்தது. அதனால் வித்தின் சிட்டிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அந்த ஸ்பீட் லிமிட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓவர் ஸ்பீட் போகாதீங்க, கண்டிப்பாக வந்து ஃபைன் போட்டுருவாங்க.
இதான் அந்த வியூ பாருங்கள், பீச் வியூவு ஆன் த வேல பார்க்கவே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ரோடும் வந்து நீட்டாக இருந்தது, அவ்வளோதான் க்ரௌடு இல்லை, டிராஃபிக் இல்லை, பார்க்கவே சூப்பராக இருந்தது. இது நைட்டில் பார்த்தீங்கன்னா லைட் எஃபெக்டோட சூப்பராக இருந்தது. நம்ம இந்தியன் ஃப்ளாக் வந்து பறந்துக்கிட்டு இருக்கு. இங்கே தான் வந்திருக்கோம், கேஎஸ் கேலங்கியூடு. ரூம் செக்இன் பண்ணிட்டோம். ரூம் செக்இன் பண்ணிவிட்டு பசங்க வந்து ஸ்விம்மிங் பூலில் என்ஜாய் பண்ணணுன்னாங்க. சரி என்ஜாய் பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோன்ட்டு வந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து கோவாவில் உள்ள கேலங்கியூடுங்கிற ஏரியாவில் இருக்குது. இந்த ஏரியா வந்து பயங்கர பிஸியாக இருக்குது. இந்த ஏரியா நைட்டு வந்து 12-12:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து க்ரௌடெல்லாம் இருக்குது. அதனால் சூப்பராக இருந்தது இந்த ஏரியா. நிறைய கடைகள், ஷாப்லாம் நிறையா இருந்தது. ரூம் செக்இன் பண்ணவே பார்த்தீங்கன்னா 3 o'clock ஆகிட்டு, அதனால் அங்கேருந்து கொஞ்சம் டைம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஸ்க்கு புக் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரைடு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேஎஸ் கேலங்கியோட ரிசார்ட்லேயே வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அங்கே அவங்க வந்து இந்த பஸ்ஸு அரேஞ்ச் பண்ணிட்டு யார் யார் எங்கெங்கே புக் பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் பிக்கப் பண்ணிவிட்டு அங்கே தான் அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அந்த ரைட் சைடில் பாருங்கள், அந்த லைட்டிங்லாம் தெரியுது பாருங்கள், அங்கே தான் போகணும். அந்த கேஎஸ் கேலங்கியூட்லேருந்து வித்தின் ½ an hour அந்த பிளேஸ் இருக்குது. அங்கே போயிட்டு தான் அந்த மேண்டோவி பிரிட்ஜு பார்த்தீங்களா, அங்கே அது கீழே தான், அந்த பிரிட்ஜு கீழே தான் போவாங்க. அந்த க்ரூஸ் நிறையா இருக்கும், டிஃப்ரெண்ட் க்ரூஸ்லாம் இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 1500 per person. இதில் என்னென்ன இன்க்ளூடிங்னு பார்த்தீங்கன்னா டின்னர் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, ப்ளஸ்ஸு ஒரு ஸ்நாக்ஸு ஸ்டார்டர் ஒன்று கொடுத்துட்றாங்க, ப்ளஸ்ஸு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அண்டு ஹாட் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்றாங்க. நல்லா இருந்தது. இங்கே வந்து இதுதான் என்ட்ரன்ஸு. அந்த நாங்கள் புக் பண்ணியிருந்த க்ரூஸ் நேம் பார்த்தீங்கன்னா நிர்வனா. அதோட செட் ஆஃப் பீப்புள் தான் இங்கே இருக்காங்க. யார் யாரெல்லாம் இங்கே புக் பண்ணியிருக்காங்களோ வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே புக் பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷனாக. இங்கே வந்து யார் யார் பேலன்ஸை பே பண்ணணுமோ அவங்களாம் பே பண்ணிவிட்டு என்ட்ரி ஆகணும். இங்கே நிறையா க்ரூஸ் இருக்குது. இந்த பாருங்கள், பேரடைஸ், பிக் டாடி அப்படின்னு டிஃப்ரெண்ட் க்ரூஸ்லாம் இருக்குது. ஒவ்வொரு க்ரூஸ்க்கு ஏற்றாப்புல வந்து இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. 2000, 3000 அதுமாரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அவ்வளோ க்ரௌடு ஒரு க்ரூஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறுவனா நான் க்ரூஸில் பார்த்தீங்கன்னா 500லேருந்து 550 பீப்புள் வரைக்கும் அதில் ஏற்றுறாங்க. அப்படின்னா பார்த்துங்க, இது வந்து ஒரு மீடியமான க்ரூஸ் தான். இதே பிக் டாடி க்ரூஸ்லாம் வந்து பெரிய க்ரூஸு, பார்க்குறதுக்கே பெருசாக இருந்தது. அங்கெல்லாம் வந்து எப்படியும் ஒரு 1000 பேர்கிட்ட வந்து ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், அங்கே தான் எல்லாம் வந்துகிட்ருக்காங்க. டிஃப்ரெண்ட் க்ரூஸ்க்கு டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்துகிட்ருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. நாங்கள் க்யூவில் இருக்கோம், அங்கே தான் போக போகிறோம். இந்த பாருங்கள், அந்த மேண்டோவி பிரிட்ஜு கீழே தான் இருக்கோம். க்ரூஸில் என்ட்ரி ஆகிட்டோம். க்ரூஸில் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ஸ்டார்டர் கொஞ்சம் கொடுத்தாங்க. பசங்கள்லாம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆட விட்டாங்க. எல்லாத்தையும் மியூசிக் போட்டு விட்டாங்க. யார் வேணாலும் வந்து டான்ஸ் ஆடுங்க, பசங்க, லேடிஸ், கேர்ள்ஸ் எல்லாம் ஆடுங்க அப்படின்ட்டாங்க. அதனால் என்னோடய சின்ன பொண்ணு வந்து ஆடிட்டுருக்கா, சூப்பராக என்ஜாய் பண்ணா. சின்ன பொண்ணுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக என்னோடய ஒய்ஃபும் போய் கொஞ்சம் டான்ஸ் ஆடினாங்க. சூப்பராக இருந்தது. நல்லா ரிலாக்ஸாக நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா ஹோய் 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 ஹோய். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயே அவங்க ஒரு குரூப்பு மெயின்டைன் பண்ணுறாங்க. இடையில எங்களெல்லாம் ஆட விட்டதுக்கப்புறம் அந்த அவங்க டீம் வந்து ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அவங்க டீம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 3லேருந்து 4 டான்ஸு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சூப்பராக ஆடினாங்க. பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா பிக் டாடி க்ரூஸ். இந்த பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து பாருங்கள் 3 ஃப்ளோர் இருக்குது ஆக்சுவலாக. இதில் ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 2000, 3000 மெம்பரை வந்து இதில் ஏற்றுறாங்க. ஒரு ரைடுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் போகிறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நிறையா டிஃப்ரெண்ட் க்ரூஸ்லாம் இருந்தது, அதுதான் கவர் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ரூஃபில் இருக்கும், ரூஃப்லேருந்து கவர் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் போன அன்றைக்கி லைட்டாக மழை பெஞ்சுது, அதனால் மேலே அவ்வளோதான் பேர் உட்காரல. இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் க்ரூஸு நல்லா லைட்டிங் எஃபெக்டோட பார்க்கவே சூப்பராக இருந்தது.
எல்லாம் டான்ஸு, மியூசிக் எல்லாருமே எந்திரிச்சு ஆடினாங்க. நாங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நல்லா ரிலாக்ஸாக இருந்தது. இங்கே பாருங்கள், மெஜஸ்டிக் ப்ரைட் கேசினோ, இது ஒரு க்ரூஸு. இதுவும் சூப்பர். நம்பர் லைட்டிங் எஃபெக்டடாக சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா 7:30 கிளம்புனோம். 7:30 கிளம்பி இங்கே ஒரு 8:15 அது மாதிரி வந்தோம். 8:30க்கு மேபி வந்திருப்போம்னு நினைக்கிறேன். 8:30லேருந்து 12 ரூமு போய் சேர்றதுக்கு வந்து 12:30 மணி ஆகிட்டு. நாங்கள் 12:30 1 மணி ஆகிட்டு. ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து இங்கே வந்து 3.5 ஹவர்ஸ்க்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். ஓய் 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 எல்லாருமே ஆடினாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எழுந்திரிச்சு ஆடினாங்க. சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். ரிலாக்ஸாக இருந்தது. டென்ஷன் ஃப்ரீயாக எதையுமே யோசிக்காமல் சூப்பராக இருந்தது. ஓய் 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 இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் கொடுக்குறாங்க. ஹாட் ட்ரிங்க்ஸ் அண்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த டோக்கனை கொடுத்தோம்னா அந்த ஜூஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக 2 டோக்கன், ஒரு ஆளுக்கு 2 டோக்கனு 2 டைம் வாங்கிக்கலாம். பாருங்கள், இது வந்து டிஃப்ரெண்ட் க்ரூஸு.